நான் எப்போவும் அப்டேட்ஸ் கொடுப்பேன் இல்லையா, அந்த அப்டேட்ஸ் கொடுக்குறவரை ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. கேஷ் பாக்ஸில் ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன ட்விஸ்ட்டு என்ன ஏதுன்னு அவர் சொல்லலை. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, வின்னர்ஸ் மணியிலேருந்து கேஷ் ப்ரைஸ் டிடெக்ட் பண்ணுவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது. என்னால் வேறு எதுவும் கெஸ் பண்ண முடியல. நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு கரெக்டாக கெஸ் பண்ண தெரில. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸில் அப்படியே முத்துக்குமரன் கேஷ் பாக்ஸை தொடர மாதிரி கூட எடிட் பண்ணி போடுவானுங்க. எங்கேருந்து அவ்வளோ எடிட்டிங் படித்து வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அப்படி கூட போட்டு முத்து கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டாங்கன்னு கண்டிப்பாக வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒன்றாவது வரும். யாருமே அதை பிலீவ் பண்ணாதீங்க. நான் சீசன் ஸ்டார்டிங்கில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட பணம் சந்தோஷத்தை கொடுக்காது, பணம் மட்டுமே வாழ்க்கையில் ஹாப்பினஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அவரோட வார்த்தையில் ஒரு உண்மை இருந்துச்சு. அப்புறம் ஒரு டைமும் எனக்காக ஓட்டு போடுற மக்கள்னு சொல்லுவார். ஸோ கண்டிப்பாக முத்துக்குமரன் பணப்பெட்டி எடுக்கவே மாட்டார். என்கிட்ட கூட 2-3 பேர் மெசேஜில் கேட்டாங்க. எனக்கு அவங்க பேர் மறந்து போச்சு. அவங்க படம் எடுத்துருவாரா, ஒருவேளை பணம் எடுத்துகிட்டு போயிடுவாரா அப்படிலாம் பயந்து கேட்டாங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக எடுக்க மாட்டார் முத்துக்குமரன். ஏன்னா அவர் என்னாலும் பரவாயில்ல, நமக்காக ஓட்டு போடுற மக்களை நம்பி நம்ம இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன். ஸோ இந்த யூடியூப்பில் போடுறாங்க, தம்ப்நெயிலில் பணப்பெட்டி எடுத்துட்டாரா முத்து அப்படி போடுறாங்கன்னு தயவு செஞ்சு அதை பிலீவ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி எடுக்கவே மாட்டார். மற்றவங்க யார் எடுக்கிறாங்க, எனக்கு எப்போ நியூஸ் கிடைச்சாலும் நான் கொடுக்குறேன். ஒருவேளை தரவங்க ஃபேக் நியூஸ் கொடுத்தா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ட்ரூவாக என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கள், ட்விஸ்ட் இருக்குது கேஷ் பாக்ஸில் அப்படின்னா உங்கள் மனசில் என்ன தோணுது, என்ன ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.